ஒரு நாள் முதலமைச்சர் என்பதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. எனக்கு அந்த வாய்ப்பு, மீன்சுருட்டி கிராமத்தை சார்ந்தவன், மீன்சுருட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழைக்குட்டையில் இருக்கிறவன், இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர். என் தந்தையார் என்னை செல்வ செழிப்போடு என்னை சீராட்டி பாராட்டி எல்லாம் வளர்க்கவில்லை. அவர் வணிக கடை வைத்திருந்தால் அந்த கடையில பொட்டலம் போடு என்று என்ன சொல்வார். பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியை உருவாக்கியவர், இந்த கூட்டணி உருவாக வேண்டும் என்று விரும்பியவர், இந்த தொகுதியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் அறிவித்தவர், சமூகத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு சமூக நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று 40 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதி போராடி மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களை நான் இந்த நேரத்தில் ஜெயங்கொண்டம் தொகுதியில் நான் போட்டியிட வேண்டும் என்று விரும்பி என்னை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று என்னை பரிந்துரை செய்த மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை அதேபோன்று இந்த கூட்டணியை தலைமையாகி நடத்தி கொண்டிருக்கிற எடப்பாடியார் அவர்களும் அந்த ஓபிஎஸ் அவர்களும் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த தருணத்தில் இன்னொருவருக்கு நன்றி தெரிவித்தாக வேண்டும். யார் என்று சொன்னால், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கேஎன்ஆர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். நீண்ட காலமாக அதிமுகவிற்கு உழைத்து ஓய்வு போகக்கூடிய நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கடந்த முறை வழங்கியது. இப்பொழுது கூட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது ஆளும் கட்சியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் சொன்னது போது மருத்துவர் ஐயா அவர்கள் இல்லை இல்லை, இது மாவீரனுடைய தொகுதி, எனவே இந்த தொகுதியை எங்களுக்கு தந்துதான் ஆக வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கடைசி நேரத்தில் இந்த தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்து நழுவி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கரங்களுக்கு வந்தது. அந்த விதத்தில் விசுவாசத்திற்கு பெயர் போன அண்ணன் கேஎன்ஆர் அவர்கள் பெருந்தன்மைக்கும் நான் பெயர் போனவன் என்ற வகையில் அந்த பதவியை இன்றைக்கு அவரை விட்டு விலகக்கூடிய இந்த நேரத்திலும் இந்த மேடையை அமர்ந்து என்னை வாழ்த்தி என்னை வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திய அவருக்கு நான் இன்றைக்கும் நன்றி அன்பு உறவினர்களே, அன்பு உடன்பிறப்புகளே, உங்களுக்கெல்லாம் நான் எத்தகைய வாக்குறுதிகளை தருவது என்று எனக்கு தெரியவில்லை. கேஎன்ஆர் அவர்கள் இன்னைக்கு சொன்னார்கள், ஆளும் கட்சியில் இருந்தால் பல்வேறு அரசு கல்லூரிகளை கொண்டு வந்தார், கடைசியாக நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொன்னார்கள். அவர் விட்டு போனதை அவர் செய்து முடித்து இன்னும் செய்யாமல் இருக்கக்கூடியதை இந்த இடத்திற்கு, இந்த தொகுதிக்கு நான் செய்து தருவேன் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இந்த தொகுதியில் என்னை நீங்கள் வெற்றி பெற செய்தீர்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் ஒரு தனி சிறப்புக்குரிய தொகுதி என்ற நிலைக்கு நான் உயர்த்தி காட்டுவேன் என்பதை நான் இந்த நேரத்தில் மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் முதலமைச்சர் என்பதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. 26/2/2021 என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாள். அன்றைக்கு தான் 40 ஆண்டு கால போராட்ட மருத்துவர் ஐயாவுடைய கோரிக்கையை ஏற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் உழைக்கும் சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கான அன்றைய தினம் சட்டமன்றத்தில் அண்ணன் கேஎன்ஆர் அவர்களும் தாமரையார் அவர்களும் உள்ளே இருந்தார்கள். அதற்கு பக்கத்திலே அறையிலே நானும் தலைவர் ஜி.கே. மணி அவர்களும் கே.கே. மூர்த்தி அவர்களும் அந்த சட்டமன்றத்தினுடைய வளாகத்திற்குள்ளாகவே இருந்து அன்றைய தினத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பதற்காக அவர்களோடு ஒரு நாள் சட்டமன்ற உறுப்பினர்களை பொழுது அன்றைக்கு நாங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
அன்றைக்கே அண்ணன் தாமரையார் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார், நீங்க விடாப்படியா பிடிச்சி ஐயாவும் நீங்களும் பயங்கரமான ஆளு என்று சொன்னார். ஏனென்றால் காலை 11 மணிக்கு தேர்தல் அறிவிப்பு 4:30 என்று அறிவிப்பு வந்துவிட்டது. மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இடஒதுக்கீடை எங்களுக்கு கொடுத்தால்தான் நாங்கள் கூட்டணியில் உங்களோடு இருப்போம் என்ற உறுதிமொழியை அவருக்கு நிபந்தனை வைத்தார்கள். நாங்கள் என்னையும் ஜி.கே. மணியையும் ஏ.கே. மூர்த்தியையும் ஐயா அவர்கள் உடனடியாக சட்டமன்றத்துக்கு போங்க என்று அனுப்பி வைத்தார். உள்ளே செல்கிறோம். சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சி இருக்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லோரும் வெளிநடப்பு செய்து விட்டார்கள். உள்ளே எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். அமைச்சர் தங்கமணி அவர்களையும் வேலுமணி அவர்களையும் சி.வி. சண்முகம் அவர்களையும் முதலமைச்சரையும் வெளியே அழைத்து இந்த தீர்மானத்தை இன்னைக்கே நிறைவேற்றுங்கள் என்று சொல்ல வேண்டும். சபை காவலர்களெல்லாம் இதை தடுக்கிறார்கள். எப்படியோ ஒரு வழியாக அவர்களை வெளியே அழைத்து இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது முதலமைச்சர் ஒரு வழியாக வெளியே வருகிறார். அமைச்சர்களை கூப்பிடுகிறார். 12:50 மணி ஆகிவிட்டது. 1:05 2 மணிக்கு சபை முடித்தாக வேண்டும். அந்த 2 மணிக்குள்ளாக முதலமைச்சர் சொல்லுகிறார், நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை போன்று ஒரு முதலமைச்சரை வாழ்நாளில் நாம் பார்க்கவே முடியாது. நான் சட்டமன்ற வேட்பாளராக இருக்கிறேன் என்பதற்காக இந்த கருத்தை நான் சொல்லவில்லை. நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், கலைஞர் அவர்கள் ஒருவேளை முதலமைச்சராக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு சொல்லி புரிய வைத்து இன்றைக்கே இதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்வது என்பது எத்தனை கடினம் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போன்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் செய்யக்கூடிய மனசு அவருக்கு இருக்கிறது. அதை போய் அவர்கிட்ட சொல்லி அம்மா இன்னைக்கே செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் உள்ளவர்கள், அதாவது அந்த உரிமையோடு போய் சொல்றதுக்கான தைரியத்தோடு தலைவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் அப்படி அல்ல. சி.வி. சண்முகம் இதை கேட்டவுடன் உள்ளே போய் சொல்லுகிறார், வெளியே உடனே விடுகிறார். 1:50 மணி ஆகிவிட்டது. உடனடியாக சபாநாயகரை வெளியே வர சொல்லுகிறார். சபாநாயகர் வெளியே வருகிறார். வெளியே வந்தவுடன் 3 மணிக்கு சபை கூடும் என்று அறிவியுங்கள் என்று சொல்கிறார். 2 மணியோடு அன்றைக்கு சபை முடிகிறது. சபாநாயகர் உள்ளே சென்று 3 மணிக்கு மீண்டும் சட்டமன்றம் கூடும் என்று சொல்கிறார். எம்எல்ஏலாம் வெளில போயிடுவாங்க, எல்லாரையும் அங்க எங்க இருக்க சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு அதற்குள்ளாக எங்களை எல்லாம் அழைத்து பேசிவிட்டு, அண்ணன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு சொல்லிட்டு கலைவாணர் அரங்கத்திலிருந்து கோட்டைக்கு அங்கிருந்து புறப்பட்டு போகிறார். 2:30 மணிக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். 2:45 வரைக்கும் சந்திக்கிறார். சந்தித்து முடித்துவிட்டு 2:55க்கு 59க்கு மீண்டும் சட்டமன்றம் உள்ளே நுழைகிறார் எடப்பாடி அவர்கள். எல்லாம் ரெடியா தயாரா இருக்குங்க என்று சொல்லும் பொழுது இந்த இயற்றப்பட்ட அந்த சட்ட முன்வடிவு என்பது கைக்கு வரல. என்னாச்சு செக்ரட்டரி கேட்கிறார், செயலாளர் கேட்கிறார், இல்லங்க இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் என்று சொல்லுகிறார். பிறகு அந்த தருணத்தில் தான் திரு ஒரு பாண்டியன் அவர்கள் இறந்த செய்தி வருகிறது. உடனே அவருக்கு இரங்கல் தெரிவித்துவிட்டு மீண்டும் 3:45க்கு சபை கூடுன்னு சொல்றார். நினைத்து கூட பார்க்க முடியாது. அன்னைக்கு சொல்லும்போது சொல்ற, நான் செய்யணும்னு முடிவெடுத்தேன், இதை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன், நான் வந்து மறைச்செல்லாம் பேச மாட்டேன், முன்னுக்கு பில்லாம் பேச மாட்டேன் என்று சொல்லி அன்றைக்கு அவர் 3:45 சொல்லுகிறார். உடனடியாக இரங்கல் தெரிவித்து எல்லாம் நாங்கள் வந்து ஸ்பீக்கர் ரூம்ல வந்து எங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முடிகிறது. அதற்கான சட்ட அந்த வரைவுகள் எல்லாம் வருகிறது. சட்டமன்றத்தில் நிறைவேறுகிறது. நாங்கள் எல்லாம் சபாநாயகருடைய இருக்கை அந்த அறையிலே உட்கார்ந்து அந்த நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்மொழிந்து பேசுகிறார். எடப்பாடி அவர்கள் அந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் முன்மொழிந்து அதை அறிமுகப்படுத்தி பேசுகிறார். சபையில் இருக்கக்கூடியவர்களாம் அந்த சபையினுடைய மேதையை தட்டி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்த அந்த தருணம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டருடைய வாழ்நாளில் ஆனந்த கண்ணீரால் நாங்கள் அன்றைக்கு விளைந்தோம். நான் மட்டுமல்ல, இந்த தகவலை அன்புமணி ராமதாஸ் அவரிடம் சொல்லுகின்றோம். அவர் கண்ணீர் விட்டு கதறுகிறார். மருத்துவர் ஐயாவுடன் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை எங்களுக்கு. தமிழகம் முழுவதும் பட்டாசு வெடித்து பாட்டாளி சொந்தங்கள் கொண்டாடுகிறார்கள் அந்த தருணத்தை. 40 ஆண்டு கால போராட்டம், அதற்கான ஒரு முடிவை எடப்பாடி அவர்கள் ஒரே நாளில் அதை செய்து முடித்து காட்டினார். அதற்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய கோரிக்கையை ஏற்று இடஒதுக்கீடை எடப்பாடியார் அவர்கள் தந்தார்கள்.
அதனால் இந்த தேர்தலில் வென்றார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களிலும் தமிழகம் முழுவதும் உழைக்க வேண்டும் என்று அன்பு கட்டளை எங்களுக்கெல்லாம் இட்டிருக்கின்றார். இதை நன்றி கடன் செலுத்தக்கூடிய வகையில் இந்த கூட்டணி என்பது அன்றைக்கு உருவானது. இந்த கூட்டணியினுடைய வேட்பாளராக ஜெயங்கொண்டம் தொகுதியில் நான் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் உங்களுக்கு நான் அன்போடு சொல்கின்றேன், பல தொலைக்காட்சி விவாதங்களில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். என் கருத்துக்கு விரோதமாக பேசினால் அதே இடத்தில் அதற்கான பதிலடியும் கொடுக்க தவற மாட்டேன். ஆனால் ஒருபோதும் அடுத்தவர் மனம் புண்படப்படக்கூடிய வகையில் நான் ஒருபோதும் நடந்து கொள்வதாக. இந்த தேர்தலில் உங்களுடைய அன்பான ஆதரவோடு நிச்சயமாக நான் வெற்றி பெறதான் போகிறேன். என்னுடைய ஆசை என்னவென்று சொன்னால், ஜெயங்கொண்டம் தொகுதியினுடைய அனைத்து மக்களுடைய மனங்களையும் வெல்ல வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. அது நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். நமது கூட்டணியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, திமுகவில் இருக்கக்கூடிய மனங்களையும் நான் வெல்வேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளையும் அனைத்து மக்களுடைய தேவைகளையும் நான் நிறைவேற்றி தருவதற்கு பாடுபடுவேன். என்னை அறிமுகப்படுத்தும் போது டிஎம்டி அவர்கள் சொன்னார்கள், நான் வெளியூர்காரன் என்று சொன்னார். நான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்துகிறேன். பல பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறேன். அதையெல்லாம் இன்றைக்கு சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. 8 வழிச்சாலை வழக்கு, அதில் வெற்றி பெற்றேன். சமூக நீதி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதில் வெற்றி பெற்றோம். ஒரே நாளில் 3324 கடைகளை, மதுபான கடைகளை ஒரே நாளில் ஒரே வழக்கு. அன்றைக்கு எம்எல்ஏ இல்லை, அன்றைக்கு எம்பி இல்லை, எங்கள் கட்சி ஆட்சியில் இல்லை. ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், அதை செய்து. இப்படி பல வழக்குகளை உயர்நீதிமன்றத்தில் நான் தொடுத்து சமூகத்திற்காக, சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்காக நான் போராடி இருக்கிறேன். உயர்நீதிமன்றத்திலும் சரி, உச்ச நீதிமன்றத்திலும் சரி, நான் ஒரு வழக்கை எடுத்து நீதிபதிகளிடம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சட்டத்தில் இடமில்லை என்று சொன்னாலும் வழக்கறிஞர் பாலு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கும், என்று நீதிபதிகள் அந்த தீர்ப்பிலே சாதகமான தீர்ப்புகள் எல்லாம் எனக்கு வழங்குவார்கள். அந்த வகையில் தான் உங்களுக்கு நான் அன்பான வேண்டுகோளை எடுப்பது என்னவென்று சொன்னால், 10 ஆண்டு கொலை பசியோடு சிலர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். 10 ஆண்டு பசி, பதவி இல்லை, ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, எப்படியாவது அந்த இடத்தில் உட்கார்ந்து அந்த தேர்தலில் செய்ததை செய்துவிட வேண்டும் என்று நிலத்தை அபகரிக்க கூடாது, கட்ட பஞ்சாயத்து துடித்துக் கொண்டு சிலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் ஒரு சரித்திரம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் 3 முறை ஆட்சி செய்ததை போன்ற ஒரு சரித்திரத்தை மீண்டும் படைக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிக மிக கடினமானது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 26,000 வாக்குகளை அதிகமாக பெற்ற தொகுதி என்ற பெருமை ஜெயங்கொண்டத்துக்கு உண்டு என்று அடிக்கடி சொல்லுவார்கள். அதனால நம்ம ஈஸியா ஜெயிச்சிருவோம், சாதாரணமாக ஜெயித்து விடுவோம் என்று மட்டும் நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. பொய்யை வியாபாரமாக செய்யக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். பொய்யை எப்படி விற்பனை செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதில் ஒரு பொய் தான் டிஎம்டி சொன்ன மாதிரி, நான் வெளியூர்காரன் என்று சொன்ன ஒரு பொய். நான் மீன் சுருட்டியில பிறந்தவன். ஐயப்பன் சொன்னார் இன்னைக்கு என்னை பத்தி, குண்டவெளி பஞ்சாயத்தை சார்ந்தவன். அதே ஐயப்பனுடைய தந்தையார் எஸ்கே இருக்காங்கல்ல, அவர் என்னுடைய ஆசிரியர். என்னுடைய தந்தையாருடைய அவருடைய நண்பர் அண்ணன் மாசிலாமணி அவர்களும் இங்கு இருக்கக்கூடியவர்களும் எனது தந்தையார் வேறு யாரும் அல்ல, ஜெயங்கொண்டம் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத் தலைவராக 15 ஆண்டுகள் பதவி வகித்தவர். திமுக ஒருத்தரையும் போய் கேட்டு பாருங்க, பழைய திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம். அவருடைய அந்த உழைப்பு, அவருடைய கண்ணியம், பொது வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவரிடம் நான் கற்றுக்கொண்டவர். இந்த காட்சிகள் எல்லாம் பார்ப்பதற்கு இன்றைக்கு என்னுடைய தந்தையார் இல்லை. எனக்கு ஒரு பெரிய கவலைதான் அது. ஆனால் நான் இந்த நேரத்தில் பணிவோடு சொல்வது என்னவென்று சொன்னால், நான் மீன்சுருட்டி கிராமத்தை சார்ந்தவன். மீன்சுருட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழைக்குட்டையில் இருக்கிறவன். இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர். என் தந்தையார் என்னை செல்வ செழிப்போடு என்னை சீராட்டி பாராட்டி எல்லாம் வளர்க்கவில்லை. அவர் வணிக கடை வைத்திருந்தால் அந்த கடையில பொட்டலம் போடு என்று என்ன சொல்வார். பத்திரிகை ஏஜென்ட் ஒவ்வொரு கடையா போய் பேப்பர் போடு என்று சொல்லுவார்.
எங்க அம்மா பால் கறப்பாங்க, கடையில கொண்டே பாலை கொண்டே கொடுத்துருவா என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் இருந்து அடிமட்டத்தில் உழைத்து விவசாய வேலைகளை செய்து என் தந்தையாரோட குடும்பத்தோடு நான் வாழ்ந்து படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன் என்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நன்கு உணர்ந்த ஒரு வேட்பாளர் உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டுமா உங்களை அன்போடு பாசத்தோடு இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். இன்னொன்று, என்னால் எதிர்பார்க்க முடியாத, கற்பனை செய்து பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு என்று சொன்னால், மருத்துவர் ஐயாவிடமும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடமும் என்னை அறிமுகப்படுத்தியவர் வேறு யாரும் அல்ல, இந்த மண்ணினுடைய மாவீரன் மருத்துவர் ஐயாவிடம் அறிமுகப்படுத்தினார். நான் வாழ்நாளில் என்றைக்கும் அவரை நான் மறக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால், நான் 25 ஆண்டுகால வழக்கறிஞர் தொழிலில் ஒருவருக்கு அதிகமாக செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அது மாவீரர் காடுவெட்டியார் அவர்களுக்கு மருத்துவர் ஐயாவுக்கு கூட இல்லை. அவர் மீது எத்தனையோ வழக்குகள், அதிமுகவிலிருந்து திமுகவிலிருந்து எத்தனையோ வழக்குகள், தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் சட்டம் பல வழக்குகள் போடப்படுகிறது, அவதூறு வழக்குகள் என்று 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது தொடரப்பட்டது. குண்டர் சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் அவரை என் இமை போல் அவரை காப்பாற்றி சிறையிலிருந்து அவரை வெளியே எடுக்க வேண்டும் என்பதற்காக நான் எத்தனை ஆண்டு காலம், எத்தனை நாள் நான் போராடினேன் என்பது இங்கு இருக்கக்கூடிய டிஎம்டிக்கு மட்டுமல்ல, அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றாக தெரியும். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரையில் மாவீரர் குரு அவர்கள் என்னுடைய பிள்ளையாக பார்க்கிறேன் என்று பல இடங்களே சொல்வார். அது உண்மைதான் என்று சொல்வதற்கு சான்றாக நிற்கக்கூடியவர் நான். என்றைக்கெல்லாம் அவர் சிறைக்கு செல்கிறாரோ, அவர் வெளியே வருகின்ற வரை மருத்துவர் ஐயா அவர்கள் துறக்க மாட்டார். அவர் வெளியே வருகின்ற வரை அவர் எப்படி எடுக்க வேண்டும் என்று நாள்தோறும் என்னிடம் பேசி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு மாவீரர் காடுவெட்டியார் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு நான் எல்லாம் இந்த நேரத்தில் வேட்பாளராக இருந்திருக்க முடியுமா? அவர்தான் இன்றைக்கு நிரந்தரமான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்க முடியும். அந்த சூழலின் காரணமாக இன்றைக்கு நாம் அவரை பறிகொடுத்திருக்கிறோம். அவருக்காக நான் பல காலங்களில் தூக்கம் இல்லாமல், உணவில்லாமல் நான் உழைத்தவர். இன்றைக்கும் பெருமையோடு, மகிழ்ச்சியோடு அதை நான் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை, அரிய வாய்ப்பை மாவீரன் அவர்கள் அரசியல் வாழ்க்கையில் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். என்றைக்கும் மாவீரன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்திற்கும் என்றைக்கும் ஒரு நன்றி உள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக என்றைக்கும் நான் இருந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் பணியாற்ற வேண்டும், இன்றிலிருந்தே நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதை என்னுடைய பணிவான வேண்டுகோளாக நான் உங்களிடத்தில் வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஜெயங்கொண்டம் தொகுதி என்பது தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி என்ற ஒரு பெருமையை நீங்கள் எல்லாம் உழைத்து பெற்றுத்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இரவு 1 மணிக்கு படுத்து காலை 4 மணிக்கு எழுந்து நான் நாள்தோறும் இன்றைக்கு ஒவ்வொரு மக்களாக சென்று சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எங்கு அழைத்தாலும் நான் வருவேன். எப்பொழுது என்னை தொலைபேசியில் அழைத்தாலும் உங்களிடம் நான் பேசுவேன். இதை பொறுத்தவரையில் சட்டமன்ற பதவி என்பது இன்றைக்கு நான் இருக்கிறேன், நாளைக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், எதிரில் இருக்கக்கூடியவர் நீங்கள் இருக்கலாம். அரசியல் என்பது அப்படியே கடந்து செல்லக்கூடிய பாதையில் இன்றைக்கு நான் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நன்கு உணர்ந்தவர் என்பதை உங்களுக்கு நான் பணிவோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு மேல் உங்கள் சிந்தனையை இந்த தேர்தலின் பாதையில் திருப்பி என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர், அவரை பற்றி நான் சொல்லிதான் தேர்ந்தோம். அவங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், ராசோ கணேசன் அவர்களும் அவர்களும். அவர் போன்றவராக இவர் என்று சொன்னால் அந்த மார்க்கை நான் போட மாட்டேன். நான் போட்டி வேட்பாளர், அது மக்கள் தான் போட வேண்டும். அந்த முடிவை மக்கள் எடுப்பார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால்
பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக நாம் அந்த பொதுமக்களுடைய சிந்தனைகளுக்கானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற வகையில் அப்படி நான் நடந்து கொள்வேன் என்பதை உங்களுக்கு நான் அன்போடு சொல்லிக்கொண்டு, எதிரிகள் விழிப்போடு இருக்கிறார்கள், எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மிக கவனமாக பணியாற்ற வேண்டும் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று சொல்ல வேண்டும், அண்ணன் தாமரை அண்ணன் உங்களை பொறுத்தவரையில் இந்த மாவட்டத்தை ஒரு கட்டுக்கோப்போடு வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்களை சந்தித்து பேசுவதற்காக சென்றேன். நகர செயலாளர் உள்ளிட்ட எல்லோரும் அங்கே அழைத்து என்னை பார்க்கின்ற பொழுது, நீங்க கவலைப்படாம போங்க, ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய அவ்வளவு கட்டுக்கோப்போடு இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போன்று கேஎன்ஆர் அவர்கள் சொன்னார்கள், எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான திட்டங்களை அவ்வப்போது நாம் பேசி நாம் அதை செய்து முடிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கூட்டம் இப்பொழுது அறிமுக கூட்டமாக நடந்து கொண்டிருக்கக்கூடியது. அடுத்து இந்த தேர்தல் முடிந்து வெற்றி கூட்டமாக இதே அரங்கத்தில் இதைவிட மிக பிரமாண்டமாக நடத்த வேண்டும். நீங்கள் எல்லாம் அதை கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்து, அடுத்து இந்த கூட்டத்தை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர் டிஎம்டி உள்ளிட்ட பொறுப்பாளர்களுக்கும், அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சியினுடைய நண்பர்களுக்கும், நீண்ட தொலைவில் இருந்து வந்திருக்கக்கூடிய அமைச்சர் வேலு அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு பின்னால் அரிய பல சிறப்பு கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய அண்ணன் தாமரையார் அவர்களுக்கும், என்னை வாழ்த்தி பேசிய அன்பு தலைவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நமது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கும், பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் மீண்டும் எனது அன்பான நன்றியை உங்களுக்கு தெரிவித்து, உங்களுடைய ஆதரவோடு என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள். உங்களுடைய தேவையை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று இந்த நேரத்திலே உறுதிமொழி விடைபெறுகிறேன். நன்றி.